ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் விருப்பம் போலவே அது நடக்கும். உன் மனம் போலவே அது அமையும். நீ எதிர்பார்த்தபடியே நல்ல நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தே ஆக வேண்டும். அதற்கு துணையாக நான் இருப்பேன். உன் அப்பன் கந்தன் நான் இருப்பேன். திருச்செந்தூர் வந்து நீ என்னை பார்க்க வேண்டும். அந்த சுப நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு நீ என்னை வந்து என் கோவிலில் வந்து என்னை பார்த்துவிட்டு போ. நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனதிற்குள் பிடித்து வைக்க நீ முற்பட வேண்டாம். இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு. இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு. அது எனக்கானது இல்லை என்று. உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. அதற்கான முயற்சியை உடனே நீ செய். நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த அப்பாவின் ஆசியோடு நீ கேட்டது கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். உடனே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தே ஆக வேண்டும். இந்த அப்பாவின் வாக்குப்படி நிச்சயம் அது நடக்கும். உனக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்கிறேன், கேள். நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது. நான், அவனா, எனக்கு என்ற இந்த 3 வழிகளையும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். இது உன்னிடத்தில் இல்லை என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் மீது மாறாத அன்புடன் நீ எப்பொழுதும் இருப்பாய் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த அறிவுரையை நான் உனக்கு சொல்கின்றேன். இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது. காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது. கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் நீ எடுத்துக்கொள். எவ்வளவு கடினமான பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும், காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் நீ சீர்தூக்கி பார். கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும், தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும், குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன. நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள். ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்லவே. நீ நடந்து வந்தபோது பாரத்தை சுமந்து இருந்தாய். உறுதியுடன் நான் காப்பாற்றினேன். சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன். இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள். நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்ய வைத்தேன். கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள். உன் கடனை எல்லாம் மீட்டு நான் விழித்து கொண்டிருக்கிறேன், உன்னை கடனில் இருந்து வீழ்க்க. துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றினேன். சத்குருவாக, நல்ல அப்பாவாக. தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கை கொடுத்தேன். வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன். எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர். நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய். எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள். நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய். எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள். நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்து கொண்டாய். நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய். உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன். என்னை நம்பி உன்னுடைய பொழுதை கழித்து வந்தாய். நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்து வந்தேன். இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக விடப்போகின்றேன். இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன். தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன். நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே நான் அனுப்புவேன். உனக்கு எது நல்லதோ, எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு. பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி விலகிச் செல். இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலக்கி சொல்வதை வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன். அன்பு குழந்தையே, நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும்.
உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. இந்த அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை முழுமையாக ஏற்று அதன்படி நீ வாழ்வாய். நிமிடத்திற்கு நிமிடம் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும். எதையும் மனதிற்குள் பிடித்து வைக்க நீ முற்படாதே. போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கட்டும். காலமும் நேரமும் கடவுளும் நிச்சயம் உனக்கு நல்வழி காட்டுவார். இருக்கும் வரை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இரு. இல்லை என்று விட்டால் நிம்மதியோடு இரு. அவ்வளவுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க நீயே உடனே முயற்சி செய். நல்லது நடக்க வேண்டும் உன்னுடைய வீட்டில்.